ஹாய், வெல்கம் டு பிரபா வித் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி வந்து 8th ஸ்டாண்டர்டில் சோஷியல் சயின்ஸில் காலங்கள் தோறும் பெண்களின் நிலை இது வந்து நமக்கு யூனிட் 8ல் கவர் ஆகும். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் ஃபுல்லாகவே நான் நோட் பண்ணிட்டேன். ஸோ இதை நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணாலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்ப்போம். இதில் நிறைய சட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு 1804 வங்காள ஒழுங்குமுறை சட்டம் எதுக்காக வந்ததுன்னா பெண் சிசு கொலையை தடுக்கிறதுக்காக. அப்புறம் சதி ஏறுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜா ராம்மோகன் ராய் மூலமாக வில்லியம் பெண்டிங் பிரபு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பார். 1829 டிசம்பர் 4 டேட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து இந்து விதவை மறுமண சட்டம் 856 விதவைகள் மறுமணம் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான ஒருத்தவர் இருப்பார். யார் அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். நீங்கள் 10th புக்கில் பார்த்துருப்பீங்க. அடுத்து உள்நாட்டு திருமண சட்டம் எதுக்காகனா குழந்தை திருமணங்களை தடை செய்கிறதுக்காக. சாரதா சட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1930 சிறுவர் சிறுமியருக்கான திருமண வயதை உயர்த்தியிருப்பாங்க. அடுத்து தேவதாசி ஒழிப்பு சட்டம் 1947 தெரியும். டேட்டை பார்த்துக்கோங்க, அக்டோபர் 9. அடுத்து சார்லஸ் வுட் அறிக்கை பெண் கல்விக்காக 1854. அடுத்து ஹண்டர் குழு. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அப்புறம் மற்றதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. 1819 கல்கத்தாவில் முதல் பெண் சிறார் சங்கம், இது புக் பேக். 1849 பெதூன் அப்படிங்கிறவர் பெதூன் பள்ளியை ஏற்படுத்தியிருப்பார். இதுவும் புக் பேக். 1955 இந்து திருமண சட்டம் ஆண்களுக்கான 21 வயதுன்னும் பெண்களுக்கு வந்து 18 வயதுன்னு இந்த சட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை கொண்டு வந்திருப்பாங்க, தேசிய கல்விக் கொள்கை 1986. அடுத்து பெண்களுக்கான தேசிய ஆணையம், இதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, 1992 ஜனவரியில். இதில் டேட்டு சில இதுக்கு இருக்குது, அதை நல்லா பார்த்துக்கோங்க. சதிக்கும் தேவதாசி ஒழிப்பு சட்டமும் பார்த்துக்கோங்க, பிகாஸ் டேட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து கந்தக்கூரி வீரேசலிங்கம் அப்படிங்கிற ஒருத்தவர் வந்து பற்றி கொடுத்துருப்பாங்க. அவரும் பெண் விடுதலைக்காக ரொம்ப போராடி இருப்பார். அவர் வந்து ஒரு பத்திரிக்கை வச்சுருந்துருப்பார், விவேக வர்த்தினி. அது ஒரு புக் பேக், நான் நோட் பண்ணல, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.